அதாவது கழுத்து வலின்னு சொல்லி நிறைய பேர் எம்ஆர்ஐ எடுக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, டாக்டரை பார்க்குறீங்க, எம்ஆர்ஐ எடுக்க சொல்கிறாங்க. பட் அதில் சிவியர் டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. உண்மையிலே எனக்கு அப்படி அவ்வளோ பெரிய டிஸ்க் பல்ஜ் வந்துச்சு, நான் தான் எதுவுமே பண்ணலையே, நான் தான் தலையில் மூட தூக்கலை, அவங்களுக்குலாம் வரல, எனக்கு ஏன் வந்துச்சு அப்படின்ட்டு உங்களில் நிறைய பேர் கேள்வி இருக்குது. இந்த கேள்வி என்கிட்டயுமே கேட்டால் நான் வைப்பேன். பட் ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஒரு பேஷண்ட் வர்றாரு, இந்த மாதிரி திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறாரு, அவர் சொஃபிஸ்டிகேட்டான லைஃப்பில் இருக்கார், பட் ஒய் அப்படின்னு கேட்குறப்போ ஹிஸ்ட்ரி கலெக்ஷனில் ஒரு தகவல் சேகரித்தோம். இது உங்கள் எல்லாருக்குமே போய் சேர்ந்தால் ஒரு நல்ல பொது விழிப்புணர்ச்சியாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அந்த பேஷண்ட் வந்து சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஐடி காய், அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் இருக்கார். பட் அவருக்கு வந்து நெக் பெயின் வராரு. அவருக்கு எம்ஆர்ஐ பண்ணுறப்போ ஒரு மேசிவ் டிஸ்க் பல்ஜ். எப்படி ஆச்சு, எனக்கு இப்படி ஆச்சுன்னு ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுறப்போ, வெயிட் பண்ணுங்கள் சார், நம்ம ஃபுல்லாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணக்கப்புறம் கிடைச்ச தகவல் வந்து உங்கள் எல்லாருக்குமே இது வந்து போய் சேரணும். அப்போ தான் வந்து நீங்கள் எல்லாருமே இதை பற்றின ஒரு விழிப்புணர்ச்சியோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு சின்ன வயசில் அட் த ஏஜ் ஆஃப் 18 ஹி மெட் வித் அ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். 18 வயசில் ஒரு 2 வீலர் விபத்தில் வந்து அவர் கீழே விழுறாரு. விழுந்தப்போ ஒன்றுமே கிடையாது, அப்படி ஏதோ ஒன்று இடித்து விழுறாரு. இதுக்கு பேர் விப்லாஸ் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. அந்த விப்லாஸ் இன்ஜுரி வந்தாலும் மேஜராக ஆகிறப்போ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக டிஸ்க் பல்ஜ் வரும். அண்ட் தென் செகண்ட் திங், அதே இன்ஜுரியில் அப்படி விப்லாஷ் ஆகி அவர் மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. வண்டியில் கீழே விழுறப்போ கழுத்து இப்படி விழுந்துருது. அப்போ எப்படி தூக்குனாங்க, எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்கன்னு அவருக்கே தெரியலை. நீங்கள் நம்ம ரெஸ்லிங் மேட்ச்லாம் பாருங்களேன், ஒருத்தர் கீழே விழுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு காலரை போட்டு தான் தூக்கிட்டு போவாங்க. நம்ம ஊரில் எத்தனை பேருக்கு காலர் ப்ரொவைட் பண்ணி கீழேருந்து ஒருத்தவங்கள வந்து ஸ்ட்ரக்சரில் ஷிஃப்ட் பண்ணுறாங்க? ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக டிஸ்க் பல்ஜ் சின்ன வயசில் இருக்கும், அது ஃப்யூச்சரில் மேசிவ் ஆகும். அப்படி ஆகிறப்போ நெக் பெயின் சொல்லுவாங்க. சடனாக பயங்கரமான ஒரு வெயிட் லாஸ் ஏற்படும். சடனாக உடம்பு ஃபுல்லாக வந்து பவர் கம்மியாக பேராசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ்லாம் வந்தால் தயவு செஞ்சு உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் உங்களோட டாக்டரை பாருங்கள், எஸ்பெஷலி நியூரோ பாருங்கள். தட் இஸ் டிஸ்க் பல்ஜ் ரொம்ப மேசிவாக போயிட்டுருக்கு, தட் இஸ் கார்டு கம்ப்ரெஷன் ஆகுதுங்கிற ஸ்டேஜுக்கு போனால் கம்ப்ரசிவ் மைலோபதின்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் சில அறிகுறிகளை சொல்கிறேன். பட் இது நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, த்ரெட்டன் பண்ணலை. பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆன ஒரு ஆர்டிஏ, தட் இஸ் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் கூட கழுத்து பிசக்கிறதுனால கண்டிப்பாக சில வருடங்கள் கழித்து டிஸ்க் பல்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு அறிகுறி வந்தாலும் இமீடியட்டாக டாக்டரை பார்க்குறது நல்லது. அதே மாதிரி இந்த போஸ்டோ சென்ட்ரல் கம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஹோல் பாடி வீக்காக இருக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அறிகுறி தென்பட்டால் தயவு செஞ்சு ஆஸ்டியோபதி டாக்டரோ அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்க எந்த டாக்டர்னாலும் சந்திக்கலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.